குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். நடந்து முடிந்த யூஜிடிஆர்வியினுடைய ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டுடே பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி யூனிட் 4. யூனிட் 4ல் மொத்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா 8 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த 8 வினாக்களும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் எந்த பேஜில் இருக்குது மற்றும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் எந்த பேஜில் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ். நம்ம டிசிஏவில் யூனிட் 4 புத்தகத்தினுடைய ஃப்ரண்ட் பேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த யூனிட்டில் கேட்கப்பட்ட வினாக்களின் எண்ணிக்கை 8. இடம்பெற்ற வினாக்கள் பார்த்தீங்கன்னா 4 வினாக்கள் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் டைரக்ட் வினாக்களாக இடம்பெற்றிருந்தது. மற்ற 2 வினாக்கள் இன்டைரக்ட் கொஷினாக இடம்பெற்றிருந்தது. அடுத்த 2 வினாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். வரிசையாக நம்ம டிசிஏவினுடைய மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கிலேருந்து எந்த பேஜில் இருக்குது எந்த வினா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முதலாவது, எந்த இனத்தில் பி இரத்த வகையை விட ஏ இரத்த வகை அதிகமாக காணப்படுகிறது? இந்த வினா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் யூனிட் 4ல் 61, 62 இந்த பேஜில் வினாவும் விடையும் இருக்குது. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காக்கசாய்டு. ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடை. விளக்கம் பாருங்கள். காக்கசாய்டு பியை விட ஏ அதிகம் அப்படின்ற இரத்த வகையை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ். அந்த அடிப்படையில் ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடை. இரண்டாவது வினா, பிரேசிலில் வாழும் இந்திய பழங்குடியினர் டேஷ் என அழைக்கப்படுகிறார்கள். இந்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் இடம்பெற்றிருக்கிறது. இருந்தாலும் இந்த வினாவுக்கான ஒரு விடை பார்த்தீங்கன்னா ஒரு ஐயம்னே சொல்ல முடியும். விளக்கத்தை பாருங்கள். அமெரிக்க இந்தியர்கள், ஐரோப்பியர்கள், கருப்பர்கள் என 3 மிக முக்கிய இனங்கள் தென் அமெரிக்காவில் காணப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் பூர்வ குடிமக்கள் ஐரோப்பியர்களுடைய கலப்பினம் மெஸ்டிஜோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பியர்கள் மற்றும் கருப்பர்களுடைய கலப்பினம் முலாட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பூர்வ குடிமக்கள் கருப்பர்களுடைய கலப்பினம் ஜாம்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள், நம்பிக்வரா, பெம்பா, மேரிங், அஷாண்டி இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெம்பா என்பது தான் இந்த வினாவுக்கான விடையாக இருக்கும் என்பது கிடைத்த குறிப்புகளின் அடிப்படையில் நம்ம ஆப்ஷன் பியை நம்ம செலக்ட் பண்ணலாம் டீச்சர்ஸ். ஆனால் நமக்கு ஜாம்போ அப்படின்னு சொல்லி பூர்வ குடிமக்களும் கருப்பர்களுடைய கலப்பினம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடைகள் கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. அடுத்த வினா, பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பழங்குடி இனங்கள் எந்த பகுதியில் பேசப்படுகிறது? வினா எழுப்பியிருக்காங்க. சாந்தலாஸ், தோடாஸ், ஜிவாங்காஸ், கோன்ஸ் எந்த பகுதியில் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி வினா எழுப்பியிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான வரிசை முறை அமைந்த விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சாந்தலஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு சோட்டா நாகபூர் அப்படின்ற ஒரு பகுதியில் வாழ்கிற இனங்கள். தோடாஸ் அப்படின்னு பார்க்கணும் தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதியில் வாழக்கூடியவர்கள் தான் தோடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீலகிரி. ஆப்ஷன் 4 தான் செகண்டுக்கு சரியான விடை. மூன்றாவது ஜிவாங்காஸ், ஒரிசாவில் வாழக்கூடிய இனங்கள். அடுத்தது இறுதியாக கோன்ஸ், பாஸ்டர். அப்போது அந்த அடிப்படையில் வரிசைப்படி பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 இந்த வரிசை முறை தான் சரியான விடையாக இருக்குது. இப்பொழுது விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்கள், கோன்ஸ் வரிசைப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாந்தலர்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வரிசையாக மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க, அசாம் வரைக்கும். அடுத்தது தோடர்கள் சொல்லும் பொழுது இந்த தோடர்கள் என்பவங்க நீலகிரியில் வசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜுவாங்காஸ். ஜுவாங்காஸ் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் வாழ்கிற மக்கள் அப்படின்றத வரிசைப்படி கொடுத்துருக்காங்க. சாந்தலர்கள் என்பது நம்ம பார்த்தோம் சோட்டார் நாகபூமி. சோட்டார் நாகபூமி எந்த பகுதியில் இருக்குன்றத நமக்கு இந்த மாநிலங்களுடைய அடிப்படையிலே நமக்கு அந்த வினாவுக்கான விடைகள் இருக்குது.
அடுத்து கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடியினர் வகை அப்படின்னு சொல்லி வினா கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை கோன்ஸ். பி ஆப்ஷன் தான் சரியான ஒரு விடை. இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் யூனிட் 4ல் இடம்பெற்றிருக்கு. பேஜ் நம்பர் 73. பாருங்கள், கோன்ஸ்கள் பழங்குடியின மக்கள் பெரும்பாலும் மத்திய இந்தியாவினுடைய கோன் காடுகளில் காணப்படுகிறாங்க. இவர்கள்தான் உலகின் மிகப்பெரிய பழங்குடியின குழுக்களாக ஒன்றாக கருதப்படுறாங்க. அடுத்த வினா, உச்ச காலநிலை மலைத்தொடர்கள், அடர்ந்த காடுகள், புல்வெளி நிலங்கள் மற்றும் குறைந்த விவசாய நிலங்கள் கொண்ட பகுதிகளில் காணப்படும் குடியிருப்பு வகைன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்தீங்கன்னா டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, சிதறல் குடியிருப்பு. ஆப்ஷன் பி என்பது நம்ம எக்ஸாக்ட்லி ஆன்சராக சொல்லலாம். விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்க, டிஸ்பிளேஸ்டு செட்டில்மெண்ட். இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. விளக்கம் பாருங்க, சிதறிய குடியிருப்புகள் ஒரு குடியேற்றத்தில் பாதிக்கு குறைவான குக்கிராமங்களில் இருந்தால் அது சிதறிய குடியேற்றமாக வகைப்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. அடுத்த வினா, 2000ஆம் ஆண்டு எந்த நாடு கீழ்கண்ட மக்கள் தொகை கோட்பாட்டினை கொண்டுள்ளது? 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்களும் எந்த நாட்டுடன் பொருந்தும் அப்படின்னு சொல்லி 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 2045 மக்கள் தொகை வளர்ச்சி, அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா 0 அடைவது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு இந்த வினாவுக்கான விடையை நமக்கு முழுமையாக தருது. இந்த வினாவுக்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி என்பது தான் சரியானது, இந்தியா. இந்த வினாவுக்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இந்தியா. பாருங்கள், த பாப்புலேஷன் growth இன் இந்தியா இந்த டாப்பிக்கில் ஃபார் த பாப்புலேஷன் டு அச்சீவ் 0 growth பை த இயர் 2045 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இந்த வினாவுக்கான விடையாக இருக்கிறது. ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடை. அடுத்தது, கஜகஸ்தான் ஸ்டெஃபி புல்வெளியில் காணப்படும் குடியிருப்பு வகை என்னன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பது சரி, டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. கஜகஸ்தான் ஸ்டெஃபி புல்வெளியில் காணப்படும் குடியிருப்பு வகைன்னு கேட்குறாங்க. பாருங்கள், டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட், இந்த டைப் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் கடைசியாக கொடுத்துருக்காங்க கஜகஸ்தான், த ஸ்டெஃபி கிராஸ்லேண்ட் ஆஃப் கஜகஸ்தான் கொடுத்துருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் சி என்பது அப்சல்யூட் சரி. நெக்ஸ்ட், பொறுத்துக இயர் கொடுத்துருக்காங்க, அது சரியான திட்டங்கள் என்னன்றதை பட்டியல் 2ல் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடை, இந்த யூனிட்டில் கடைசி வினா 1952, 1952, 1959, 1962, 1973 சரியான பொருத்தமிடப்பட்ட வரிசை முறை எதுன்னு கேட்குறாங்க. 1952 அப்படின்னு சொன்னோன்னே அடிக்கடி நம்ம கேட்கப்பட்ட பிரபலமாக பேசப்பட்ட வினா தான் இது. 1952 எல்லாருக்குமே தெரியும், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக மேம்பாட்டு திட்டம் என்பது தான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் 1959 அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாயத்து ராஜ், ஆப்ஷன் 2. தென் 1962 பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் வாழும் பகுதியின் வளர்ச்சி திட்டம், தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் 1973 எல்லாருக்குமே தெரியும் டிபிஏபி, வெரி சிம்பிள். இது சமூக மேம்பாட்டு திட்டம், டிபிஏபியும் நமக்கு பரிச்சயமான வினாக்கள். அந்த அடிப்படையில் ஆப்ஷன் 4. இப்போது இந்த அடிப்படையில் நமக்கு வரிசை முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் பாருங்கள், 3, அடுத்தது 1, அடுத்தது 4, அடுத்தது 2. அந்த அடிப்படையில் ஆப்ஷன் பி என்பது தான் இந்த வினாவுக்கான சரியான வரிசை முறை. இந்த வினாவினுடைய விளக்கம் பாருங்கள். சமுதாய மேம்பாடு திட்டம் 1952 ஃபஸ்ட்டு பார்த்தோம். இரண்டாவது நமக்கு 1959 பஞ்சாயத் ராஜ், 1959 பஞ்சாயத் ராஜ். அடுத்தது இது செகண்டு. தேர்ட் ஒன் நம்ம பார்த்தது 1962,
1962 அப்படின்னு சொல்லும் பொழுது பழங்குடியினர் வாழும் பகுதி அப்படின்றது நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். பழங்குடியினர் பகுதி மேம்பாட்டு திட்டம். இங்கே 64ன்னு கொடுத்துருக்காங்க. நியர்லின்றதுனால நம்ம வந்து இந்த ஆன்சரை சூஸ் பண்ணுறோம். அடுத்தது 1973 1973 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான வரிசை முறை பார்க்கும் பொழுது 1973 பாருங்க, வறட்சி நிலைமைகளால் தொடர்ந்து பாதிக்கப்படும் பலவீனமான பகுதிகள் எதிர்கொள்ளும் சிறப்பு பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான மத்திய அரசால் தொடங்கப்பட்டது தான் இந்த டிபிஏபி, அதாவது டிராஃப்ட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இதுதான் டிபிஏபின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. இப்போது 4 விடைகளும் பொருந்திய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி என்பது சரியான விடை டீச்சர்ஸ். இது வரைக்கும் நம்ம யூனிட் 4ல் இடம்பெற்ற 8 வினாக்களை முழுமையாக பார்த்தோம். தொடர்ந்து அடுத்து வரும் வீடியோக்களில் அடுத்த யூனிட்டை பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ்.